சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத வந்து ஒரு பாட்டு மூலமா நான் வந்து விவரிக்க போறேன். ஜோசியக்காரன் ஜோசியக்காரன் ஐட்டங்காரன். ரிலேட்டிவ் பொண்ணு ஒண்ணு மருந்து குடிச்சிருச்சு. போன உடனே கார்ல எடுத்து போட்டு போனேன். மத்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஓவரா அலறதுக்கு ஆரம்பிச்சாங்க. காக்கா வந்து எனக்கு லெஃப்ட் இருந்து ரைட்ல போச்சு. டிரைவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன், மெதுவா போ, அந்த பொண்ணு பொழைச்சிக்கும். பேசிக்கா ஒரு பயம், இந்த பிரச்சனை நாமளே பாத்துக்கலாம். கான்ஃபிடன்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்டா அதை தேடிக்கிறாங்க. எப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பிரச்சனையை வாங்கி அதை அவனே சொல்லி அதுக்கு அவனே ஒரு சொல்யூஷன். இப்ப சார், நான் சாப்பிட்ட தட்டு எவ்வளோ கழுவினாலும் போவே மாட்டேங்குது பாருங்களேன். ஏன் தெரியுமா போக மாட்டேங்குது? ஏன்னா அது போக மாட்டேங்குது. எப்படி வாங்கி திருப்பி விட்டு ஒன்னே லவுடி பண்ண பாத்தியா ஜோசியக்காரன். சொல்றேன், எனக்கு இப்படி உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற. நீங்க அப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்டா என்ன அட்வைஸ் பண்ணி, டாக்டரை பாருங்க இது பாருங்க அப்படின்றீங்களே. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் பர்த்டே அப்போன்னு கேட்பேன். அக்டோபர் 20 அப்படின்னு. அந்த டைம் ஓகே. இந்த டேட்ல பிறந்தவங்களுக்குலாம் இந்த டைம்ல வயிறு வலி வரும். இங்க எல்லாருக்குமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். எப்படின்னா இந்த பிரச்சனைக்கு இது பண்ணா ஓகே சரியாயிடுமா, நம்மளே பிரச்சனையை சொல்லிடுறோம். அந்த பிரச்சனையா திருப்பி நம்ம கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றோம். இதை பண்ணா சரியாயிடும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. இந்த பிரச்சனை ஓகே இது அப்ப இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இதை வந்து நாங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஓகே இதெல்லாம் பண்ணா சரியாயிடும். ஈஸியா அதில் போய் நம்பிடுறாங்க. இவங்க இன்னும் ஈஸியா பிலீஃபை ஃபவுண்டேஷனல் பண்றதுக்கு என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடியது. ஆனா அதை நம்ம பெருசா கண்டுக்காதது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீசன் சொல்றேனே. நீங்க வீட்ல இருந்து கிளம்பி ஒரு காஃபி ஷாப்புக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோம். 2 கேஸ் எடுத்துப்போம். ஒருத்தன் ஜோசியத்துல நம்பாதவன், இன்னொருத்தன் ஜோசியத்துல நம்புறவன். ஜோசியத்தை நம்பாதவன் என்ன பண்றான், காலைல அவசரமா கிளம்பும் போது வாசக்கால்ல தடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு டேட்டுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால ரெகுலரா அவன் ஃபேஸ் பண்ற காலடி எடுத்து வைக்கிற இடம், அவனுக்கு கண்ணை யாராவது மூடி இருந்தா கூட அவன் வந்து அந்த இடத்துல அவனுக்கு வாசக்கால் இருக்குன்னு தெரியும். ஏன்னா வருஷக்கணக்கா அவன் அந்த இடத்துல நடந்திருப்பான், அவனுக்கு அந்த இடம் பழகி இருக்கும். ஆனா ஒரு அவசரத்துல இருக்கும் போது அதை மறந்து போய் தடிக்கிறதுனால அவசரத்துல போனா ஏதாவது மேபி எங்கேயாவது இடிச்சு கிடிச்சு ஊந்துருவாங்களோ, கவனிக்க மாட்டாங்களோன்ற ஒரு பிலீஃப்ல சொல்றாங்கன்னு வச்சு 2 பேரும் தடிக்கிறானுங்க. யாரு ஜோசியம் நம்புறவனும் நம்பாதவனும். நம்பாதவன் என்ன பண்ணுவான், தடிக்கிருச்சு பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போட்டுட்டு பொறுமையா அடிச்சு கிளம்பிடுவான். ஆக்சிடென்ட் ஆயிருதுன்னு வச்சு. ஜோசியம் நம்புறவன் தடிக்கிருச்சு, ஐயோ பயமா இருக்கு, வாசக்கால் தடுக்குனது வேற ப்ராபபிலிட்டி, ஆக்சிடென்ட் ஆனது ஒரு ப்ராபபிலிட்டி. இது நடக்கும்போது இது நடக்கவும் செய்யலாம், இது நடக்கும்போது நடக்காமையும் செய்யலாம், இல்ல இது நடக்காம கூட இது நடக்கலாம். நீ வாசக்கால் தடுக்காம கூட உனக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம். இங்க என்ன பண்ணுவான், அப்பவே சொன்னாங்க வாசக்கால நம்பாத தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க. நான் கேட்டேனா என்ன பண்ணுவான், உடனே நம்பிட்டு ஓகே அப்போ வந்து வாசக்கால வந்து போய் நம்ம தடுக்குனதுனால சுத்தம் மூடிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கணும், தண்ணி குடிக்கல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயத்துல பிலீஃப்ங்கிற தேவையில்லாத கம்மை உள்ள போட்டு 2 தேவையில்லாத விஷயத்த கனெக்ட் பண்ணி மன ஆறுதல் படுத்திக்கிறது. இப்போ இந்த மன ஆறுதல் படுத்திக்கிறது ஏன் தெரியுமா உள்ள வந்துச்சு, கதை கேட்க ரெடியாடா. அந்த ஆக்சிடென்ட்ல யோசிச்சு பார்க்கலாம், இது ப்ராபபிலிட்டி தான், ஒண்ணு நான் தப்பா வந்திருக்கலாம் இல்ல அவன் தப்பா வந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளா பிளேம் தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டுடலாம். எங்கெங்க உட்காந்துருப்பானுங்கல்ல, அவன் அங்க உட்காந்துருக்கான் இவன் இங்க உட்காந்துருக்கான், ஈஸியா பிளேம் தூக்கி போட்டுடலாம். so that you don't have to do any kind of thinking. டிரைவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன், மெதுவா போ, இல்ல ஆப்போசிட்ல போனா அந்த குழந்தை பொழைக்காதுங்கிறது முன்கூட்டியே கஷ்டம். மெதுவா போனா சொன்னானே தவிர போவாதன்னு சொல்லல. ஏன்னா தெரியும் அவனுக்கு போகலன்னா எனக்கு அந்த குழந்தை செத்துரும், அதனால டாக்டர்கிட்ட போறதுதான் வழி. ஜோசியக்காரனுக்கும் தெரியும், மெதுவா போ. உனக்கு வந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோ, ஆம்புலன்ஸ் காரன்ட்ட போயிட்டு நான் சொல்ல மாட்டேன், கண்ணு தெரியாம அடிச்சு ஓட்டு இடிச்சு கவுந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்ல மாட்டேன், பார்த்து போங்கன்னு தான் சொல்லுவேன். நான் ஜோசியக்காரன் ஆயிருவேனா? உள்ள ஒரு பேஷண்ட் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவன் போவான், உள்ள ஒரு கருப்பு பூனை பூந்துரும், நாளைக்கு ஆபரேஷன் பண்ணி போனீங்க. அவங்க வீட்டுல இதே மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு டியூஸ்டே நல்ல நாள்ல வெனஸ்டே பண்ணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட் அந்த பையன் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் இறந்து போனான். These people find it very hard to come out of their belief system. So அந்த belief system அப்படியே ஷேப்புக்கு வேணா மோல்ட் பண்ணிக்கலாம், பட் அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாது. இப்ப அதனால என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த டாக்டர் சொல்ற மாதிரி நம்ம டிலே பண்ணதுனால ஆயிருக்காது, போன மாசம் போன தேதியில வந்துட்டு அன்னைக்கு போகும்போது கார் கடியில எலுமிச்சம்பழம் வைக்கிறான்னு சொன்னா கேட்டீங்களா, நீங்க கேட்கல பாருங்க இப்ப பையனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா,
பீப்புள் வந்து அவங்கள சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸா வச்சு யோசிக்கிறதுனால நடக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்காக தான் நடக்குது. காக்கா வந்துட்டு இங்க இருந்து இங்கிட்டு பறக்குதுன்னா அதுக்கு ரெக்க இல்ல, அதுக்கு வந்து உயிர் இல்ல, எதுவுமே இல்ல. எனக்கு அது அறிகுறி கொடுக்கறதுக்காக தான் பறக்குது. லெஃப்ட்ல இருந்து ரைட் போறேன், நீயா புரிஞ்சுக்கோ. லெஃப்ட்ல இருந்து ஆய் போயிட்டு வடை தின்ட்டு நான் ரைட்டுக்கு போனா நீ பொறுமையா போகணும். என்ன சிக்னல் கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? பூனை வந்து நீ எங்கேயாவது நல்ல காரியத்துக்கு போனா அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். பூனை வரட்டும் நம்ம சிக்னல் கொடுப்போம், வந்துட்டான் ரெடி நடுவில் போறது. அது வாழ்ற தேவையில்லையா? அதுக்கு நான் தான் மெயின் கேரக்டர். பீப்புள் ஃபாலோவிங் அ பிலீஃப் சிஸ்டம் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அந்த பிலீஃப் சிஸ்டம்க்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அந்த பிலீஃப் சிஸ்டம் பிரான்ச் அவுட் ஆகி சப்ளிமினல் பிலீஃப் சிஸ்டம்ஸா மாறுது தெரியுமா? ஜோசியம், இந்த மூட நம்பிக்கை, அதை கூட அவங்க பிலீவ் பண்ணிட்டு போட்டோம். ஆனா அது ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸ் லைஃப் பாதிக்க கூடாது. எப்படா 2 பேர் லவ் பண்ணுவாங்க, அவங்க 2 பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து சேரல. ஏன்னா ஜோசியர் சொல்லிட்டாரு. அவனுக்கு என்ன தெரியும்? அந்த பையன் எனக்கு எத்தனை நாளா தெரியும் அவனுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அந்த ஜோசியக்காரனுக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு சொல்லு நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஓபன் சேலஞ்ச் மாதிரி வச்சுப்போமே. the probability might favor you. நீங்க ஜாதகம் பார்த்து தான் வந்து நான் வந்து ஒரு கார் வாங்குவேன், அந்த காருக்கு மெயின்டெனன்ஸே தேவையில்லை, நான் ஜாதகம் பர்ஃபெக்டா பார்த்து இந்த இதுல வந்து ஜோசியம் பார்த்து இந்த வருஷத்துல கரெக்டா இந்த நாள் அன்னைக்கு இந்த டைம் அன்னைக்கு போயிட்டு ஷோரூம்ல வந்து கார் நான் வாங்கினேன் அப்படின்னா அந்த கார்ல இருந்து எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் காரே எடுக்க மாட்டேன், எப்படி ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னா எஸ் இட் மைட் ஃபேவர் யூ. அங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தட்ஸ் வேர் யுவர் பிலீஃப் சிஸ்டம் ஃபெயில்ஸ். ஏத்துக்க மாட்டேன். திருப்பி போய் ஜோசியக்காரனை பார்ப்போம். என்னங்க நீங்க சொன்னீங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அப்ப அவன் புதுசா ஒரு பிரச்சனை சொல்லி அதுக்கு அவனே சொல்யூஷன் சொல்லுவான். புதுசா ஒரு குகையை தோண்டி அதுக்குள்ள உங்களை உட்கார வச்சிருப்பான். நீங்க அந்த குகையை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அந்த பள்ளத்துல இருந்து வெளியே வந்ததுக்குள்ள அவன் அங்க இன்னொரு பள்ளத்தை தோண்டி வச்சிருப்பான் வித்தவுட் ஈவன் யூ நோட்டிசிங் இட். பள்ளத்துல போய் நீங்க மாட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருந்து ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஒரு நூல் போடுறான், நீங்களே குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது ஒரு கயிறு இல்ல அந்த பள்ளத்துல ஏறுறீங்க, எப்படியோ புடிச்சு ஏறுறீங்க, அவன் அந்த கயிறை தூக்கி போடுறான். இப்ப இப்படி புடிச்சு ஏறினது நீங்க இப்படி புடிச்சு ஏறுறீங்க, அவ்வளவுதான். கயிறு அந்த இடத்துல ஹெல்ப்பே பண்ணல, ஆனா மேல வந்து கிரெடிட் அந்த கயிறுக்கு போகுது. பின்னாடி அந்த கயிறோட யூஸை வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவன் இன்னொரு பள்ளத்தை தோண்டி நேசா அப்படி நேக்கா அவங்க அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளிடுறான். தள்ளிட்டு தேவையே இல்லாத கயிறை திருப்பி உங்களுக்குள்ள போட்டு அந்த கயிறு உங்களுக்கு தேவைன்னு உங்களை நம்ப வைக்கிறான். It's not about the கயிறுடா. இதை ரெண்டையும் கொண்டு வந்து வீட்டில் வைங்க. எந்த காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நீங்க நினைச்சா மாதிரியே வெற்றி அடையும். 120 நாள் தான் டைம். நம்ம எது பண்ணாலுமே 120 நாளுக்குள்ள நம்ம நினைச்சது நடந்துரும். நான் அங்க போயிட்டு ஜோசியம் அழிஞ்சிரணும்னு வேண்டிட்டேன், 120 நாளுக்குள்ள அழிஞ்சிருமா? அது 120 நாளுக்குள்ள நான் செத்துறணும் அப்படின்னு நான் வேண்டிட்டேன். நடந்துச்சுனால எனக்கு நல்லது, நடக்கலனாலும் நல்லது. வின்-வின் சிச்சுவேஷன். நடந்துச்சுன்னா அப்போ ஆடா இந்த கேடு கெட்ட உலகத்துல நான் வாழவே தேவையில்லை, போய் சேர்ந்துடுறேன். நடக்கலன்னா நான் சொன்ன அப்பே சொன்னா லிவிங் ப்ரூஃப் அப்படின்னு நினைச்சிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு 2000 ரூபா இருந்தா நான் மைக் வாங்கிடுவேன் சார். அப்படியா? இந்த ரெண்டுத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டுல வைங்க, 120 நாளுக்குள்ள மைக் வாங்கிடுங்க. இது எவ்வளவு சார்? 3500 ரூபா. ஐயோ. பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயம். ஊறுகாய் குறையாத அளவிற்கு கல்லுப்பு புளி போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரம் எப்பவுமே காலியா இருக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. I have another option. மூடிட்டு வேலைக்கு போனா காசு குறையவே. உப்பு வாங்கி வை, ஊறுகாய் வாங்கி வை. பசங்க தெரிஞ்சு கூடாது, என் பசங்க கிச்சன்ல இருக்க கூடாது. பெண்களுக்கு தேவையான விஷயமா அது? அப்பா நீ சொல்ற விஷயம்லாம் அதுக்கு புரிஞ்சிருந்தா ஜோசியத்திலே இருந்திருக்காது. அது இதுகிட்ட வந்து ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்கான். அரசியலுக்கு வந்து அவர் சிஎம் ஆவாரா சார்? இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்தான் சொன்னதுனால ரொம்ப ஈஸியா போயிடுச்சு பத்தி அவனுக்கு ஆன்சர். இப்ப அவன் ஆனாலும் கஷ்டப்பட்டு ஆயிட்டார்ல, அதான் நான் சொன்னேன். ஆளனாலும் கஷ்டம் தான், நான் தான் சொன்னேன்ல. ஆவல பாஸ் சரிங்களா? இது என்ன அர்த்தம்? வெற்றி, பாஸ், சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? இல்ல எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும் தெரியுமா, கம்ப்ளீட்டா சிரிப்பு வராது, ஆனா ஒரு மாதிரி புஷ் ஆகும் சிரிப்பு வர்றது, அந்த மாதிரி வருது எனக்கு. ஐ கேன் ப்ரெடிக்ட் சம்திங். இது வந்து சோம்பு. ஓகே, சோம்புனாலும் ஜீரகம்னாலும் பச்சை கலர் தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா புதனோட காரகத்துவம். ஸோ புதன் தான் அறிவு, புதன் தான் நாலேஜ், புதன் தான் படிப்பு. அப்போ குழந்தைகளுக்கு இது தலைகணிக்கு அடியில் வைக்க சொல்றேன். இந்த வார்த்தை பாஸ்ங்கிற வார்த்தை அவங்க மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா, அவங்களோட பிரெயின் அது படிக்க கூடாது, புரிஞ்சுக்க கூடாது. எக்ஸாம் வருதா, போய் 2 ரூபா, ஆல் ஐ நீட் இஸ் ஜஸ்ட் 2 rupees. போய் ஒரு பாஸ் வாங்கி கொஞ்சம் வாயில போட்டுன்னு பாஸ் அடுத்த நாள் காலைல சரி பச்சை கலர்ல தான் ஏதாவது எழுதணும்னா மாட்டு சாணி இருக்குல்ல பச்சை கட்ட வேணாம், அதையும் நம்புவானுங்க. இவனுக்கு எல்லாரும் சொல்றது ஒரே விஷயம் தான்டா. இவங்கள்ட்ட இருந்து பைனரி ஆன்சர் எதிர்பார்க்கவே முடியாது. நான் எப்ப சாவேன், கூடிய விரைவிலாகவும் இருக்கலாம், கொஞ்சம் நாடி தள்ளியும் இருக்கலாம்.
ஓகே சார், எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சுரக்குடுவை. ஒரு உண்டியல் மாதிரி நீங்க டாப்ட அறுத்து உண்டியலுடைய ஓட்ட மாதிரி போட்டு தினமும் ஒரு காயின். இப்ப எங்களுக்கு காசு சேர்த்து வச்சா தங்கம் வாங்குறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? தங்கம் வாங்குறதுக்கு வழிய சொல்லுனா காசு ஒரு 10 காயின் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க போற காயினோட சவுண்ட் கேட்கும், டங் டங் டங்னு. அப்ப இந்த சுரக்குடுவியோடைய ஒரு அதிசயமே என்ன அப்படின்னா இதை இவங்க சொன்னதை நான் பிளண்டா சொல்றேன், விரிச்சு சொல்றேன். எது நம்புற மாதிரி இருக்கு நீங்க பாருங்க, கேம் விளையாடுவோம். கமெண்ட்ல சொல்லுங்க. பணம் சேரவில்லையா? ஒரு சுருக்கு பை போன்ற இருக்கும் ஒரு வடிவில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பாத்திரத்தில் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு நாளும் 10 ரூபாய் காயின், முக்கியமாக 10 ரூபாய் காயினை வந்து நீங்கள் போட்டுக்கொண்டே வந்தீர்கள் என்றால் தினம் தினம் 10 ரூபாய் சேமித்துக் கொண்டே வந்தீர்கள் என்றால் மாதம் 300 ரூபாய் சேமிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உயர்ந்துள்ளீர்கள். ஓகேவா? இப்ப ரெண்டாவது, பணம் சேர்க்கணுமா, அங்கம் சேர்க்கணுமா, செல்வம் சேர்க்கணுமா, காசை சேர்த்து வைங்க. இப்ப ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொன்ன பைத்தியக்கார மாதிரி பாக்குறல்ல நீ, அதான் விரிச்சு உன்னை ஏமாத்தி சொல்றான். வீட்டுல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கு, வீட்டுல சாமி இல்லைங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பான். சத்தியமா தினசரி காலையில ஒரு தீபம் வீட்டுல ஏத்தணும், சாயந்தரம் தீபம் ஏத்தணும். தண்ணியில ஒரு சொம்பு தண்ணியில ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. இப்ப நான் எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க, அந்த பேரண்ட் சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து இல்ல இது மூட நம்பிக்கைலாம் பேசாம ஒழுங்கா எந்திரிச்சு பல்ல தேய்ச்சு மூஞ்சி கிஞ்ச கழுவி நல்லா குளிச்சுட்டு போயிட்டு சாஷ்டாங்கமா அந்த விளக்கை ஏத்திட்டு சாமி கும்பிடு, அப்பதான் அன்னைக்கு நாள் நல்லா போகும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோம். நானும் அதை கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்றேன், விளக்கும் ஏத்திடுறேன். அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, போனோன்னு அப்படின்னு ஊதிடுறேன் அந்த விளக்கை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நாள் நல்லா போயிட்டு, பாஸ் வந்து கேவலமா திட்டினாலும் மனசுல ஒரு அமைதி இருக்கும். இந்த விளக்கு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அவர் வேலையை விட்டே தூக்கி இருப்பாரு, விளக்கு இருக்கிறதுனாலதான் அவர் என்ன திட்டிட்டு மட்டும் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு அவங்க வர்ற டைம் பார்த்து திருப்பி அந்த விளக்கு ஏத்திட்டான்னு வச்சுக்கோங்க, நிம்மதியா இருப்பாங்க. இன்னைக்கு என்ன வந்து என் பாஸ் வந்து லேசா திட்டாரு, அது ஒன்றும் பெருசா இல்லை. நான் அந்த விளக்கை ஏத்தலன்னு வைங்க, அந்த அம்மா வந்து டென்ஷனா போயிட்டாங்க ஆபீஸ். பாஸ் வந்து சீண்ட கூட மாட்டாரு, போன் கீழே விழுந்திருக்கும் லேசா. அப்பயே சொன்னேன் விளக்கேத்துவே அப்பயே சொன்னேன், போனுக்கு நல்லா கீழே விழுந்து இப்ப குட்டி உண்டு ஒரு கிராக் விழுந்துருச்சு. வேற கோயிங் வித் திஸ் பண்ணி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அதை போட்டு ஸ்டஃப் பண்ணி நமக்கேத்த மாதிரி வச்சுக்கிறோம். அது நம்மள ஒண்ணு ஹெல்ப் பண்ணு, நீ தான் வேலை பார்த்தாகணும். அந்த பள்ளத்துல இருந்து நீ தான் வெளியே வந்தாகணும், அந்த கயிறு இருந்தாலும் இல்லைனாலும் நீ தான் வெளியே வரணும். இதெல்லாம் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் இருக்கு அப்படின்னா அதை நீ மட்டும் பண்ணு, அவ்வளவுதான். அதுக்கு நீ போயிட்டு காசை கொடுத்து நீ ஏமாறுற அப்படின்னா போ, அந்த ஒரு இடத்துல போய் அவனை பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனையும் அது குழிக்குள்ள தள்ளாது. அவன் இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு குழில இருந்து வெளியே வந்து குழி பக்கமே போக கூடாது, நேரா போக ட்ரை பண்றாங்க. குழிக்குள்ள சரி விளையாண்டு நல்லா இருக்குன்னா அவனையும் பிடிச்சி தள்ளக்கூடாது. பாத்துக்கிட்டியா? மஞ்சள் வீட்டுல தெளிச்சா காசு வந்துருமா, இருக்க பிரச்சனை எல்லாம் போயிடுமா? என்ன நான் வேலைக்கு போகணும், நான் படிச்சிருக்க வேணாம், லட்சமா காலேஜ்க்கு காசு கட்டிருக்க வேணாம், பெட்ரோல் போட்டுட்டு நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, லொங்குன்னு பேக மாட்டிட்டு போயிட்டு மேனேஜர் திட்டு வாங்கிட்டு என்ன சிம்பிள் ஒரு சொம்புல மஞ்சள் தண்ணி தெளிச்சா எனக்கு காசு வரும்னா என்னத்துக்கு? டெல் மீ. நோ ஆஃபென்ஸ் டு ஆல் தி ஜோசியர்ஸ். என்னடா No offense. ஐயோ, No offense to all believers, but அறிவிப்போல் காசை புடுங்குவானே, என் காசை புடுங்கிட்டு என்னைய ஏமாத்துவானே. எனக்கு ஆத்திர அடங்கல. Belief is like a rubber band. உங்களுக்கு வேணுங்க முதல்ல அதை ட்விஸ்ட் பண்ணி மாத்தி ரெண்டாம் அடிச்சு கையில போட்டு கன்னா மாத்தி சுட்டு இழுத்தடிச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம், அது பிய்கிற வரைக்கும். அது எப்போ பிஞ்சிரும்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை அது ட்ரிக் பண்ணும் போது உங்களுக்கு அது பிஞ்சிரும். பேரண்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் பையனுக்கு வந்து அடிபட்டுச்சு, நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு கடவுளை வேண்டுவாங்க. டு see where I am going with this, because they know for a fact that ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம வீட்லயே உட்காந்து கடவுளை நம்புனா செத்து போயிடுவான். சோ இதுதான் உண்மையான ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு தெரியும். இது அவங்களோட மனசை ஆத்திக்கிறதுக்கு நம்பிட்டு அவங்க உயிர் பொழச்சிட்டானா கிரெடிட் யாருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பயணிக்கும் போது எதிரே இன்னும் ஒரு வாகனம், இருசக்கர வாகனம், முக்கியமாக 7 ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் உங்கள் வண்டிக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தால் நீங்கள் கவனமாக அப்படின்னு ஆரம்பிச்சா நீங்க முக்கியமா பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் அந்த நம்பர் பிளேட்டிடம். ஏன்னா உங்களுக்கு வந்து சாலை விபத்து நடப்பதற்கு 70% போட்டிருக்கு.